ஜனநாயகன் FDFSக்கும் நீட்டுக்கு என்னடா சம்பந்தம்? நார மூதேவி இழுத்து வச்சு அறுத்து பார்த்தம்மா வாயாமா மூஞ்சி மோரையும் பெரு மூஞ்சி மோரையும். ஜனநாயகன் FDFSக்கும் நீட்டுக்கு என்னடா சம்பந்தம்? போய் முட்டை போய் கிழட்டு மூதேவி அங்கே வந்துட்டா. விஜய் வந்ததுனால தம்பி ஒரு தெளிவு ஒண்ணு கிடைச்சிரு தம்பி. 90% முட்டாப்பா இருக்கான்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் தம்பி. செஞ்சுட்டானுங்க இவனுங்க. 4 பேரோட வந்தானா வந்து செஞ்சுட்டானுங்க இவனுங்க. கண்டமன் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கல்யாணம் ஆகட்டும். ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பி கூட்டம் இருக்கா? கூட்டத்தை பத்தி அவர் படம்னா கூட்டம் வராத இருக்குமா? அவர் ஒரு பேருக்காக ஒரு பேரை ஸ்கிரீன்ல போட்டாலே 100 கோடி பேர் வந்து பாப்பாங்க. உள்ள என்ட்ரா வரும். படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மேல் ரோ ஃபுல்லா காலியா இருக்கு, எல்லா ரூமும் காலியா இருக்கு. மொத்தம் 85 சீட்டுகள் உள்ள இந்த தியேட்டர்ல 18 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஜனநாயகன் படத்தோட ஒட்டுமொத்த யூஎஸ்ல இதுதான் நிலைமை. ஜனநாயகன் யூஎஸ்ல அட்டர் ஃபிளாப். எப்படி யூஎஸ்ல ஜனநாயகன் அட்டர் ஃபிளாப். ஹலோ, யாரா இருக்கீங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. ஒரு காமன் ஆடியன்ஸா இந்த படத்தை போய் பார்த்தா ஒரு முக்கா படத்தை கூட பல்ல கடிச்சிக்கிட்டு பார்த்துடலாம். ஆனால் இந்த கடைசி அரை மணி நேரம்லாம் இருக்க வேணாம் போங்க கார் போங்க. நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நிறைய பேர் வந்து போராட்டம் பண்றாங்க. அது வேண்டாம், பாதிக்கப்படுது மாணவர்கள். இப்போ வரைக்குமே அதுக்காக வந்து அதாவது ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க பண்றாங்க? ஆனா கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல இங்க பண்ற தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ற மாணவர்களே பார்த்தோன்னா அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப தாவை காட்சின்னு போயிட்டு இருக்கு, அரெஸ்ட் பண்றாங்கல்ல. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அப்ப வந்து போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி அரெஸ்ட்லாம் நடந்துட்டு தான் இருக்கு நார்மலா. பட் வந்து அவர் செய்யற நல்லதை நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்னா நல்லது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? இல்ல பண்ண நானே கேட்கனா, நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணும்போது தமிழ்நாட்டுல வந்து அரெஸ்ட் பண்றாங்க மாணவர்களை. அப்ப வந்து மேபி மோடிக்கு சப்போர்ட் பண்றவரோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? எனக்கு தெரியல. என்ன டயலாக், என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரிய மாட்டேங்குது. உட்கார்ந்து வந்துறீங்க. பட் வந்து அந்த மாற்றம் வந்து இப்போத்துல இருந்தே அதுக்கான நம்பிக்கை, புதிய ஒரு நம்பிக்கை எலெக்ஷன் மூலமா, எலெக்ஷன்லயே நம்ம பாத்திருப்போம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். எவ்வளவு வருஷமா அது வந்து அந்த காசு கொடுத்து வந்து நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இல்லீங்களா? ஆனா இப்போ வந்து அது எப்படி சொல்றதுன்னா பெரிய ஒரு சாதனையா நம்ம பாக்குறோம். உனக்கெல்லாம் பேசவே தெரியல. எங்க மக்கள் எல்லாருக்குமே அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய சொத்து. சோ அதை மீன் பண்ணி தான் இந்த 2 திருக்குறளும் வச்சிருக்கோம். அகில உலக அரசியல் எல்லாம் அன்பு தளபதி முதற்றே உலகு. ஏன்டா இலக்கிய புராண இதிகாசங்களை எல்லாம் கேவலப்படுத்துறீங்க? அதை எழுதுற வள்ளுவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு? அவர் நம்ம வேண்டப்பட்டவர் தானே, சொல்லிக்கலாம். என்ன வள்ளுவர் உனக்கு வேண்டப்பட்டவரா? சட்டமன்றத்தில் விஜய் எப்படி உட்காந்துருக்காருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல மலையில இருந்து கீழே விழுந்துற மாதிரி ஒரு சீனு. அதுல மூளை அடிபட்டு குழம்பி போயிடும். இப்போ அதே பொசிஷன்ல தான் உட்காந்துருக்காள். மூளை குழம்புன மாதிரி உட்காந்துருக்காள். ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. அப்புறம் ஏதோ இப்படி செய்யறாப்ல, என்ன மூளை குழம்புனோன்னா என்னமோ இப்படி செய்யறாப்ல. அதாவது பிரபு தேவாவுக்கு வந்து கண்ணு தெரியாது. அவர் ஆட்டோல போகும்போது பின்னாடி திரும்பி அப்படியும் பண்ணுவாரு, பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த இப்படி பண்ணும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. யாருமே இல்லங்க, இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. ஓயோ, யாரியா இவனுங்க? இதுக்கு மேல அடக்கணும் லுங்கி வந்து அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. இப்படி தமிழ்நாடு முழுக்க எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அழுததை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசே நெகிழ்ந்துருச்சு. வாங்க சார், வாங்க சார், வாங்க எல்லாரும் ஒரு நல்லா மூஞ்ச பாத்து. ஓகேவா? பார்த்தாச்சா? முடியலாமா? நீங்களா யாருடா? கரூர்ல 41 பேர் துள்ள துடிக்க இறந்தாங்க. மூச்சு இறைச்சி இறந்து போனாங்க, நெஞ்சில மிதிச்சு இறந்து போனாங்க. அப்பெல்லாம் கண்ணீர் விட்டு பர்வேஸ் அழுத மாதிரி நான் எங்கேயும் கேள்விப்படல. நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. போங்கடா, அதை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
கல் நெஞ்சா இருந்தாங்க. அப்ப கூட கரையாத மனசு. ஜனநாயகன் தான் கடைசி படம். அதை பார்த்த உடனே கண்ணீர் பொத்துட்டு வந்துச்சான். அண்ணா மொக்கையா தான் இருக்கு, ஆனா அழுகுற அளவுக்கு இல்லையே. அண்ணாவோட லாஸ்ட் படம் அழுதா பிச்சிருவேன் ராஸ்கல். முதல் நாள் முதல் காட்சியை எடுத்தவன், பிளாக் டிக்கெட் வித்தவன், இந்த மாதிரி போஸ்டர் அடித்தவன், பேனர் கட்டவன், நேத்து நீர்வளத்துறை அமைச்சர் 30 அடி கட் அவுட் போய் திறந்து வைக்கிறாரு. யாருக்கு ஓட்டு போட்டு திறந்திருக்க? எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது, அதனால மாற்றத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கோமலை சூஸ் பண்றேன், அவ்வளவுதான். மற்றபடி இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரும் மூளையோ மூளை செலவு செய்கிற படம் அல்ல அது. ஒரு குப்பையை கூட்டி உட்கார வச்சுட்டு, குப்பையா அந்த குப்பைக்கு இவ்வளவு ப்ரமோஷன், அந்த குப்பைக்கு இவ்வளவு இது உட்கார்ந்து அழுகிறதும் அழுகாட்சி போடுறதும் இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாகமாய் போகட்டும். பசியும் பட்டியமா மக்கள் நிக்கிறான். பல்வேறு இடங்கள்ல ஆர்ப்பாட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நான் கேட்காத மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. இன்னைக்கு தூத்துக்குடியில அருணாச்சலம்ங்கிற ஒருத்தர் வந்து லாக்அப்ல மீண்டும் இறந்திருக்காரு. இந்த ஆட்சியினுடைய 2வது லாக்அப் டெத்து. அதை கட்டுப்படுத்த வேண்டிய அமைச்சர் அத்தனை பேரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. ஜனநாயகன் படம் வெற்றி பெறணும்னு சொல்லி முட்டி போட்டு மண்ணில் நடந்து வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. சோத்துக்கு பியத்துக்கிற நாயில கொஞ்சம் வருத்தம் இருக்கும், வலிக்கும். தனக்கு பிடித்த நடிகனின் படம் போடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தருதலைகளை பார்த்து வலிக்கும், வலிக்கத்தான் செய்யும். இவர்கள் கூடவா நாம் பிறந்தோம்? இவர்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இவர்கள் உயர்வு பெற, இவர்கள் மேம்பட, இவர்கள் பெருமையோடு வாழவா எம் உடன் பிறந்தோர்கள் செத்தார்கள் என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் வராது, வலிக்கும். கவலை வரும், துயரம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும். இந்த நாயகி இப்ப திருந்தும் நினைக்கிற, திருந்தவே திருந்தாது. நீ போய் வேலை பாரு. நீங்க ஏன் மணல்ல நடந்து வரீங்க? நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு, அந்த நெருப்பை பூரா போட்டு வச்சு நான் வேணா ஏற்பாடு பண்றேனே, நெருப்புல நடந்து போங்க, ஜனநாயகம் நல்லா வெற்றி அடையட்டும் சொல்லி அருமையா இருக்குமே. ஐயோ செத்துருவனே, தா வேண்டாம். நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊருக்காரங்களுக்கு கஷ்டம். அது எப்படியா எல்லாரும் அழும்போது கேமரா லைட்டு எல்லாரையும் கூட்டு போய் கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒரே செட்டப். ஏ சர்டிபிகேட் படம் குழந்தைகள் யாரும் போக கூடாது, 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் போகணும். ஆனா ஏ சர்டிபிகேட் படத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு போகலாம், குழந்தைங்க தான் போக கூடாது, குழந்தைய தூக்கிட்டு போறேன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் குழந்தை தூக்கிட்டு போயிரும். அம்மா மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். தொகுதியில வந்து தண்ணி பிரச்சனை, தண்ணி கருப்பா வந்துருச்சுன்னு சொல்லி மக்கள் போராடிட்டு இருக்கான். அங்க பதில் சொல்ல வக்கில்லாத இந்த பல்லவி குழந்தைய தூக்கிட்டு படத்துக்கு போயிட்டு இருக்கு. இம்புட்டு பையனும் வேலையை விட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. அப்புறம் அந்த டைட்டில் கார்டுலயே பாத்தீங்கன்னா இப்படி வச்சார் இல்லையா சட்டமன்றத்துல, அதை ஆட் பண்ணிருக்கானுங்க. என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. சட்டமன்றத்துக்குள்ள படம் ஷூட்டிங் நடக்குதுன்னு எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? வெளியே வந்து அது உண்மைதாங்க. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. கரூர்லயும் படம் ஷூட்டிங்கு, இங்கேயும் படம் ஷூட்டிங்கு, எல்லாம் படம் ஷூட்டிங், சட்டமன்றத்துக்குள்ளயுமே படம் ஷூட்டிங். இதெல்லாம் பத்தி பேசினா தானங்களே என்ன பத்தி பேசுவாங்க. உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க நம்ம பக்கம். விஜய் நீ ஒரு சினிமா தேவடியா? கரூர்ல 41 பேர் இறந்தப்போ என்னன்னா மலேசியால போய் குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ என்னன்னா டெல்லியில மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிற இதே தருணத்துல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் போய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற இப்படி ஒரு கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்தில் மூஞ்சில கட்சி கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அவன் வரமாட்டாங்க. அவர்களை நீங்க புரிஞ்சுக்குங்க. விஜயை தாக்கிட்டா. என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சல குலக்கேசல உள்ள போடுவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.